துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிக ஆபத்தான ஒரு நேரம் என்றால் துலாம் ராசிக்கு இதுதான். 10ஆம் இடத்திலே குரு பகவான் வரும் பொழுது உங்களுக்கு இதை சொல்ல வேண்டியதன் கடமை வேலை போக போகுது. சொல்லுபவர்கள் யாரும் உண்மையானவர்கள் அல்ல, பழகுபவர்கள் யாரும் நல்லவர்களும் அல்ல. யாரையும் நம்பி கம்பெனி சீக்ரெட்ஸை சொல்லாதீங்க. என்னதான் வேலையே போனாலும் அடுத்த ஒரு அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு பணவரவு நல்லாயிருக்கும். அதான் இதில் ஆச்சரியமே. பழைய பணம்லாம் வரும். இது வரைக்கும் கொடுக்காம கடன் போட்டு தொலைஞ்சு போன கடங்காரன், இது வரைக்கும் இந்த மாதிரி சீட்டிங் பண்ணி ஓடி போனவன், இவெல்லாம் இப்போ தான் அவங்க கண்ணில் பட்டு சாரி சார் கொஞ்சம் கொடுக்க தாமதமாகிடுச்சு, இந்தாங்க வச்சுக்கன்னு கொடுப்பா, ரொம்ப நன்றிப்பா. குரு பகவானுடைய பொற்பார்வையாலே எதிரிகள் ஒழிகிறார்கள். குரு பகவானுடைய பார்வையாலே உங்களுடைய வியாதி, கடன், கஷ்டமெல்லாம் தீருகிறது. ஒன்றொன்றாக தீரும். யார் யாரெல்லாம் நுழைவுத் தேர்வுகள் எழுத போகிறீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மாதிரி, போட்டித் தேர்வுகள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மாதிரி எழுதுகிறவங்களுக்கெல்லாம் மிக நல்ல நேரம்னா அது இந்த நேரம் தான். காரணம் என்னவென்றால் குரு 2ஆம் இடத்தை 2ஆம் இடம் என்பது தனம், காசு, பணம், துட்டு, மணி. என்ன சார் பிஸ்னஸே போச்சுங்கிறீங்க, அப்புறம் காசு பணங்கிறீங்க. அதான் சொன்னேன், பிஸ்னஸ் போனாலும் இந்த 2 மாதம்தான். அதாவது நவம்பர் மாதம் 2nd வீக்கு நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் பேக் ஆகிடுவீங்க. நவம்பர் மாதம் 2nd வீக்கு நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் பேக் ஆகிடுவீங்க. அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் சுயமரியாதையை சீன்ற மாதிரியே நடக்கும். கூப்பிட்டு வம்பிழுப்பாங்க. அந்த ஆளுக்கு வேறு வீட்டில் ஏதாவது சண்டை போட்டால் கூட அங்கே காட்ட தெரியாது, உங்கள்கிட்ட இருந்து வம்பிழுப்பார். உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஊரெல்லாம் ஒரே பேச்சு. என்ன பேச்சு? குரு அதிசார பயிற்சி. அதிசார பயிற்சியால் வருகின்ற பலன்கள் என்ன, அதிசார குரு பயிற்சி தருகின்ற பலன்கள் என்ன, இது தான் இன்றைக்கி ஹாட் நியூஸ். குரு பகவான் வருகின்ற அக்டோபர் 8ஆம் தேதிக்கு பிறகு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு செல்கிறார். அங்கு உச்சமடைகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் தருகின்ற நற்பலன்கள் என்ன? உச்சம் பெற்ற குரு பகவான், பொதுவாகவே குரு உச்சம் என்றால் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அந்த நல்ல விஷயங்களில் இந்த வருடம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச சந்திரனுடைய வீட்டில் உச்சமடைகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி நடக்கும். காரணம், 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் அது கடகத்துக்கு வருவார். அப்போ தான் அவர் உச்சமாவார். சாதாரணமாக குரு பார்த்தாலே கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குரு உச்சம் பெற்ற குருவாக பார்க்கிறார். ஆகையினால நிறைய ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வேலைகளை தரப்போகிறார். நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறார். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் கடனை தீர்த்து குபேர சம்பத்துகளை அள்ளி தரப்போகிறார். அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் இதனால் சிறப்படைய போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ராசி ரீதியாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிக ஆபத்தான ஒரு நேரம் என்றால் துலாம் ராசிக்கு இதுதான். எல்லா சேனல்லையும் நான் போய் சொல்லிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் திட்டுறீங்க. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், மருத்துவர் ஊசி போட மன்னிப்பு கேட்பதில்லை. நீங்கள் மருத்துவர் ஊசி போட மன்னிப்பு கேட்பதில்லை. ஒரு மருத்துவர் இருக்கார், அவர்கிட்ட போய் பேஷண்ட் கோச்சிக்காதீங்க, கொஞ்சமாக வலிக்கும், லைட்டாக சாரி அப்படின்ட்டு டாக்டர் ஊசி போடுறாரு, ஊசி போட்டால் வாங்கிக்கிங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் 10ஆம் இடத்திலே குரு பகவான் வரும் பொழுது உங்களுக்கு இதை சொல்ல வேண்டியதன் கடமை வேலை போக போகுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜாப் போக போகுது. ரொம்ப மோசமான நேரம். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். 10ஆம் இடத்திலே குரு பகவான் சும்மா வரலைங்க, உச்சம் பெற்ற குரு. இவர் வீரபாண்டிய குரு. இவர் சாதாரண வசூல் இல்லை, வீரபாண்டிய வசூல் மாதிரி. சாதாரண குரு இல்லை, வீரபாண்டிய குரு. 10ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது வந்த உடனே போடுற ஃபஸ்ட்டு கையெழுத்து அவங்க டெர்மினேஷன் தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்கள் வேலை மேலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்க. யாரையாவது எதிர்த்து பேசுகிறது, யாரையாவது ஏதாவது சொல்கிறது, விமர்சனங்கள் பண்ணுறது. நீங்கள் உங்கள் மேனேஜரை சிட்டுக்குருவின்னு பட்டப்பேர் வைக்காமல் இருந்திருக்கணும். நீங்கள் பட்டப்பேர் வச்சது அவருக்கு அதுக்கே விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் உங்கள் நாட்கள் எண்ணப்படுகின்றன கம்பெனியில். இது சில விஷயங்களுக்கெல்லாம் பரிகாரமே கிடையாது. சில விஷயம் ரிப்போர்ட்டு தப்பாக போட்டிங்க, நாளைக்கு பெட்டர் ரிப்போர்ட் போட்டால் நல்ல பேர் வாங்கிடலாம். சரியா? ஒரு ஷோ தப்பாக பண்ணிட்டீங்க, நல்ல பெட்டர் ஷோ பண்ணால் இது மறந்துடும். ஆனால் நீங்கள் ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டுட்டீங்க, இதுக்கு மன்னிப்பே கிடையாது. என்ன அந்த மாதிரி தான். 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது ஃபோனில் பார்த்து பேசுங்க, ரெக்கார்ட் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் சேட் பார்த்து பண்ணுங்கள், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுடைய பெயரே உங்கள் கையாலேயே கெடுப்பாங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுபவர்கள் யாரும் உண்மையானவர்கள் அல்ல, பழகுபவர்கள் யாரும் நல்லவர்களும் அல்ல. யாரையும் நம்பி கம்பெனி சீக்ரெட்ஸை சொல்லாதீங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தான் வேலையே போனாலும் அடுத்த ஒரு அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு பணவரவு நல்லாயிருக்கும். அதான் இதில் ஆச்சரியமே. பழைய பணம்லாம் வரும். இது வரைக்கும் கொடுக்காம கடன் போட்டு தொலைஞ்சு போன கடங்காரன், இது வரைக்கும் இந்த மாதிரி சீட்டிங் பண்ணி ஓடி போனவன், இவெல்லாம் இப்போ தான் அவங்க கண்ணில் பட்டு
சாரி சார் கொஞ்சம் கொடுக்க தாமதம் முயற்சி இருந்தாங்க வச்சுக்கன்னு கொடுப்பா. ரொம்ப நன்றிப்பா, வேலை இல்லாத இந்த நேரத்தில் நீ கொடுக்குற பணம் எனக்கு எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்குது தெரியுமா. அந்த மாதிரி 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அடுத்து 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். வீடு மாடு மனை சந்தோஷம் போன்றவற்றை குரு பகவான் பார்க்கிறார். கார் வாங்கிறது, இது வாங்கிறது, வீடு வாங்கிறது, வாகனம் வாங்குறது போன்றதெல்லாம். அடுத்து குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். வறுமை, வியாதி, கடன், கஷ்டம் போன்றவற்றெல்லாம் பார்க்கிறார். இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அப்போ குரு பகவான் இத்தனை இடத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், குரு பகவானுடைய பொற்பார்வையாலே எதிரிகள் ஒழிகிறார்கள். குரு பகவானுடைய பார்வையாலே உங்களுடைய வியாதி, கடன், கஷ்டமெல்லாம் தீருகிறது. ஒன்றொன்றாக தீரும். இப்போ குரு பகவானுடைய 10ஆம் இடத்து உச்சம் வேற என்ன பலன்களை தரும்? ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். இதுதான் பெரிய ப்ராப்ளமே. அடிப்படையாக நீங்கள் பார்த்துட்டு இருந்த ஒரு கோர் ஜாப்னு ஒன்று இருக்கும். அந்த அடிப்படை ஜாப் இதுதான் என்னோட பிரதானம். இதுதான். இதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சும்மா சைட் பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான். அந்த கோர் ஜாப்லேயே பிரச்சனை வரக்கூடிய நேரம் இது. அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கன்னு நான் சொல்கிறேன். கோர் ஜாப்லேயே ப்ராப்ளம் வரும். இந்த 10ஆம் இடத்து குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கும்போது துலாம் ராசிக்கார பசங்க நல்லா படிப்பீங்க. நீட் தேர்வு, ஜிட் தேர்வு இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த வேறு என்ன படிப்பெல்லாம், வேறு இந்த நுழைவுத் தேர்வு, டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், பிஎஸ்ஆர்பி, ஆர்ஆர்பி, அந்த மாதிரிலாம் யாரெல்லாம் நுழைவுத் தேர்வுகள் எழுத போகிறீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மாதிரி போட்டித் தேர்வுகள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மாதிரி எழுதுகிறவங்களுக்கெல்லாம் மிக நல்ல நேரம்னா அது இந்த நேரம் தான். காரணம் என்னவென்றால் குரு 2ஆம் இடத்தை பார்த்துட்டார். 2ஆம் இடம் என்பது தனம், காசு, பணம், திட்டு, மணி. என்ன சார் பிஸ்னஸே போச்சுங்கிறீங்க, அப்புறம் காசு பணங்கிறீங்க. அதான் சொன்னேன், பிஸ்னஸ் போனாலும் இந்த 2 மாதம்தான். அதாவது நவம்பர் மாதம் 2nd வீக்கு நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் பேக் ஆகிடுவீங்க. நவம்பர் மாதம் 2nd வீக்கு நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் பேக் ஆகிடுவீங்க. ரிட்டர்ன் பேக் ஆனதுக்கப்புறம் குரு பகவான் திரும்ப 9க்கே வந்துடுவார். அதுக்குள்ளே அந்த கண்டம் இந்த 2 வாரம் தான். நீங்கள் எப்படியாவது எமோஷனை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. இந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் சுயமரியாதையை சீன்ற மாதிரியே நடக்கும். கூப்பிட்டு வம்பிழுப்பாங்க. அந்த ஆளுக்கு வேறு வீட்டில் ஏதாவது சண்டை போட்டால் கூட அங்கே காட்ட தெரியாது, உங்கள்கிட்ட இருந்து வம்பிழுப்பார். ஆமாம் என்னாச்சு, ரிப்போர்ட் போடணும்னு சொன்னேன், போட்டாச்சா சார் நைட்டு தான் சொன்னீங்க, இனிமேல் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா? இப்போ ப்ரிப்பேர் பண்ணி எப்போ கொடுக்க போகிறீங்க? அப்படியா இப்போ தான் கம்பெனிக்கே வந்திருக்கேன், இனிமேல் தான் ஏன் போடணும், வந்த வண்டியை கேட்டேன், நான் வீட்லேயே போட முடியும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்காமல் வரக்கூடிய சண்டைகள், எமோஷனால் வரக்கூடிய, டிப்ரெஷனால் வரக்கூடிய சண்டைகள்லாம் வரும். இதனால் என்ன ஏற்படணும், ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம், இந்த கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு ஒரு மரியாதையே இல்லை போன்றவைகள். துலாம் ராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். வேலை மேலே ரொம்ப கவனமாக இருங்கள், வேலை போகின்ற நேரம். இந்த குருவுடைய பலம் இருந்தால்தான் எல்லா காரியங்களும் நடக்கும் என்பது இந்து மதம் தீவிரமாக நம்புகிறது. மற்றவர்களே எனக்கு தெரியாது. ஆனால் இந்த குரு பலம் அப்படி நீங்கள் மற்ற மதங்களில் கூட நம்ம சொல்லலாம், எல்லா இடங்கள்லையும் சொல்லலாம். குருமார்களை மதித்தவர்கள், அப்போ இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நிறையா அவங்க குருமார்களை தான் வணங்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் கிறிஸ்டியானிட்டி போனாலும் அவர்களுடைய சீடர்கள், அவங்க இந்த குருமார்கள், அவங்களுடைய வாசகங்கள் தான் பெரிய வாசகங்களாக வணங்குறாங்க. நம்மளுடைய ராகவேந்திரர், ரமணர்னு ஆரம்பித்து இவங்க ஆச்சாரியர்கள் எல்லாம் இருக்காங்க, ராமானுஜர், இந்த மாதிரி குருவைத்தான் நம்ம நிறையா வணங்குகிறோம், கடவுளுக்கு ஈக்குவலாக வச்சுருக்கோம். அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை ஒருவர் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அது அறியப்பட்ட உண்மை. அவ்வகையில் இந்த வருட குரு பயிற்சிக்கு ஒரு தனி சிறப்புங்க. இது என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மிஞ்சி போனால் ஒரு மாதம் ஒரு 40 நாள் இருக்காங்க, மிஞ்சி போனால் ஒரு 2 மாதம். எப்படின்னா அக்டோபர் 8ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 14 வரைக்கும் வச்சுக்கோங்க. இது ஒரு கரெக்டாக ஒரு 38 நாள் 40 நாள் வச்சுக்கோங்க. இந்த 40 நாளில் என்னென்ன சிறப்புனா, முக்கியமான விஷயமே குரு சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுவது என்பது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. இது ஒரு பிரதானமான விஷயம். அடுத்து குரு பகவான் உங்களுடைய இதை பார்க்கிறார் பாருங்க, என்னது 5ஆம் பார்வையாக ஃபஸ்ட்டு விருச்சிகத்தை தான் பார்ப்பார். விருச்சிகம் என்பது என்ன, உங்களுக்கு 5ஆம் இடமாக செவ்வாயுடைய வீடு. செவ்வாயுடைய வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. அடுத்ததாக இந்த குரு மகரத்தை பார்க்குறாரு, அங்கே ஒன்றும் இல்லை, மேலே மீனத்தை பார்க்குறார். மீனத்தில் சனி பகவான் இருக்கார். எப்படி இருக்கார், வக்கரம் பெற்று இருக்கார். இந்த வக்கரம் பெற்ற சனியால் நம்ம நிறைய பலன்கள் பார்த்தோம், சனி வக்கர பயிற்சி பலன்கள்லாம். அப்போ இந்த வக்கரம் பெற்ற சனியை உச்சம் பெற்ற குரு பார்த்து காம்பன்சேட் பண்ணி, அப்போது இந்த உச்சம் பெற்ற குரு, இந்த மங்கள சனி, இந்த 5ஆம் இடத்தை நான் சொன்ன பாருங்கள், 5ஆம் பார்வையாக மங்கள செவ்வாய், குருமங்கள யோகம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விஷயத்தை மாற்றப்போகிறது. நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா,
இந்த குரு பெயர்ச்சி நமக்கு என்ன விதமான பலன்களை திடீர்னு கொட்ட போதா பலன்களை அப்படின்னா திடீர்னு பலன்களை கொட்ட போகாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். புதிய வாசற்கதவுகளை வாய்ப்புகளை திறந்து விடுவார் இந்த குரு பகவான். நம்ம தான் உழைச்சி பழிச்சுக்கணும். குரு பார்த்ததாலேயே இப்போ பணம் கொட்டு நம்ம சில குரு பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை உங்களுக்கு உண்டாக்கி தருவார். முக்கியமாக வியாதி, கடன், கஷ்டம், சுபமங்கள ஓசை ஒரு வீட்டில் கேட்குதுன்னா அது குரு தாங்க. வீட்டில் ஒரு மேலச்சத்தம் கேட்குதுன்னா அது குரு இல்லாமல் நடக்காது. அந்த குரு பகவான் இந்த அதிச்சாரமாக வருகிறார். அனைவரும் இதனால் பயன்பெறுங்கள். கீழே போயிட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற இந்த புனிதமான ஸ்ரீமடத்திற்கு அனைவரும் வாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.